சிங்கள பேரினவாதத்தை கிளப்பிய ராஜபக்சவை ஓட ஓட விரட்டியடித்திருக்கின்றனர் சிங்கள மக்கள். ஈழத்தமிழரின் ஆயுத போராட்டத்தை அழித்து ஒழித்து பல லட்சம் ஈழத்தமிழரை 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை செய்த மஹிந்த ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்சவின் கோட்டைகள் அத்தனையும் சுக்குநூறாக தகர்க்கப்பட்டு விட்டனர். மஹிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்சவுக்கு சிங்களரே மிக கேவலமான தோல்வியை பரிசாக தந்து ஓட ஓட விரட்டியடித்திருக்கின்றனர். இலங்கையில் ஈழத்தமிழருக்கு எதிரான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்ட அதிபர்கள் ஏராளம். ஜே.ஆர். ஜெயவர்தனே, பிரேமதாச, சந்திரிகா குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க வரிசையில் மிக மூர்க்கமாக ஈழத்தமிழரின் போராட்டத்தை அழித்தது மஹிந்த ராஜபக்சதான். இலங்கை அதிபராக மஹிந்த ராஜபக்ச, இலங்கை பாதுகாப்பு செயலாளராக கோத்தபய ராஜபக்ச என சகோதரர்கள் இருவரும் ஈழத்தமிழரை அழித்து கொன்று குவித்தனர். ஈழத்தமிழரின் கால் நூற்றாண்டு விடுதலை போராட்டத்தையே நிர்மூலமாக்கினர். பல லட்சக்கணக்கான தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர். ஒரு கட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக, கோத்தபய ராஜபக்ச அதிபரான அலங்கோலமும் நிகழ்ந்தது. அப்போது சோனியா காந்தி அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்து ஆர்ப்பாட்டமான வரவேற்பு கொடுத்தார். ஆனால் பொருளாதார சீரழிவால் சிங்களரின் பெரும் கோபத்துக்கு உள்ளாகினர் ராஜபக்ச குடும்பத்தினர். அடுத்தடுத்து இருவரும் பதவி விலகி உயிருக்கு அஞ்சி வெளிநாடுகளில் தஞ்சமடைந்த சரித்திரமும் அரங்கேறியது. தற்போதைய இலங்கை அதிபர் தேர்தலில் குட்டியை விட்டு ஆழம் பார்த்த கதையாக ராஜபக்சர்கள் தங்களது இளவரசர் நமல் ராஜபக்சவை களமிறக்கி பார்த்தனர். ஆனால் ராஜபக்சர்கள் எனும் கொடுங்கோலர்களுக்கு அரசியல் வரலாற்றில் இடமே இல்லை என்பதை சிங்களர் தரப்பு மட்டுமின்றி தமிழர் தரப்பும் திட்டவட்டமாகவே வாக்குகள் மூலம் பிரகடனம் செய்துவிட்டனர். அதுவும் அம்பந்தோட்டா என்பது ராஜபக்சக்களின் கோட்டை என கொக்கரித்த காலமும் இருந்தது. ஆனால் அந்த அம்பந்தோட்டாவிலேயே நமல் ராஜபக்சவுக்கு கேவலமான வாக்குகளே கிடைத்திருக்கின்றன. வெறும் 6.25% வாக்குகளைத்தான் நமல் ராஜபக்சவால் அம்பந்தோட்டாவில் பெற முடிந்தது. ஆமாம், அம்பந்தோட்டா உள்ளிட்ட ராஜபக்சக்கள் கனவில் கட்டி வைத்திருந்த கோட்டைகள் அத்தனையும் சுக்குநூறாக இந்த தேர்தலில் தகர்த்து எறியப்பட்டு ராஜபக்சக்கள் எனும் கொடுங்கோலர்களின் அரசாட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டுள்ளது என்பதே சரியானதாகும்.